வேற எங்க போயிருக்க? எதுக்கு அங்க போய் என்ன பண்ண போற? தாளக்காரனே காட்டுக்கு போயிருக்கியா? என் கூட வரியா? நான் கூட்டிட்டு போறேன். திணை காடு கூட்டிட்டு போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி காடு இல்ல. முருகனே பாண்டியனே இருவரும் போயிருக்கீங்களா? வேன்ல போனீங்களா? எதுக்கு? நான் சொன்ன திணை காடுங்க. பாண்டியனே நீங்க அவரும் காரணமா சேர்ந்து போயிருக்காராம்ப்பா. திணை என்ன உங்களுக்கு மட்டும் புதுசு புதுசா பேர் வைக்கிறாங்களே எப்படி? ஏய் சும்மா இருப்பா நீ வேற. சமோசா பாண்டியானே நீ இல்லையா? என் கூட சேர்ந்து நீங்க 4 பேரும் காட்டுக்கு வரீங்களா? போலாம். காட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி உனக்கு தான் புதுசு புதுசா பேர் வைக்கும் போது என் வாயில அப்படியே புன்னகையா வருகிறது. புதுசு புதுசா பேர் வைப்பியா? ஆமா, எங்க அண்ணன் முருகன் வச்சதான இந்த பேரு. அப்படியா? ஏன் சம்சா நிறைய சாப்பிடுறாரா? என்னது இது விசிலு? நான் ஒரு காதலிக்கிறேங்க. சரி, யார் தெரியுமா அவரு? யாரு? என் உலகமே அவர்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரு ஆனா அவரு வேற யாரையும் நினைக்கிறாரா தெரியல. நினைச்சாருன்னா ஏன் என்னாச்சு? ஏ மச்சா 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 சமச்சானே இந்த அழகு செய்து உமையில தானே சவச்சினே. ஏ மச்சா 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 சமச்சானே அழகு செய்து உமையில தானே சவச்சினே. நான் பூ முடிச்சே பொட்டு வச்சே உறவுக்காகத்தான், கண் விழுத்தே காத்திருந்தே வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குதே, அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாடுதே. எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குதே, அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாடுதே. மச்சா 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 சமச்சானே இந்த அழகு செய்த உமையில தானே சவச்சேனே. உனக்கா காத்திருந்தேன் நெடுநேரம்தான். நான் தூங்கியானது அப்பன நாளுதான். மாம பொண்ணு அத்தை பொண்ணு ஒரு சேருதான். வாழ்க்கையில நீ உன்னை கட்டிக்கிறேனையா நீ புருஷனா. நீ இருக்க இடமெல்லாம் எனக்கு அரசனா. ஒரு சித்திர மாசத்தை முத்தத்தை கொடுத்து முத்திரை பதிக்கத்தான். எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சா 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 சமச்சானே. அழகு சீனு உமையில தானே சமைச்சேனே. நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும். என்ன சராஜா இங்கே இணையாளணும். வலுவனு வாசியோ போல் வாழணும். வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும். ஏயுடனே உசிருமா ஒட்டிக்கொண்ட மாமணி என்னை கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலி. உன்னை நெஞ்சில நினைச்ச மஞ்சள்ல கொளுத்த மஞ்சத்தை வாழ்கிறேன். எப்பத்தான் 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 வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாடுது. மச்சா 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 ஆசை மச்சானே அழகு சீனே உமையில தானே. நேச வச்சேனே. புதுசா ஒரு தோழியை கூட்டிட்டு ஒட்டிக்கிட்டு காட்டு காவலுக்கு போலாமா? ஆமா. அடியே ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே அம்பத்தில. ஆகா. ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில. ரெண்டு புள்ள உன் அங்கத்தில, ரெண்டு புள்ள என் அன்புக்குள்ள.
நாரி வச்ச 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 மரம் கொல்லையில கொய்யா மரம் ராஜா கொழுந்த நாறு வச்ச மரம் பாட்டி கொழுந்த நாரி வச்ச மரம் கொய்யா காய்க்கு கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டு என் கொழுந்த நாரே வச்சுக்கிட்டு மச்சியோரம் மாங்கா மரம் ராஜா மாமனாரு வச்ச மரம் ஏ மாமே நாரி வச்ச மரம் மாங்காய் காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டு ஏ மாமே நாரே வச்சுக்கிட்டு மூளையோரம் முருங்கை மரம் ராஜா மூத்தவர் வச்ச மரம் ஏ மூத்த நாரி வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவர வச்சுக்கிட்டு அந்த மூத்தவர வச்சுக்கிட்டு மூளையோரோ முருங்க மரம் ராசா போதுமுங்க என்ன ஆ? அழகா இருக்கணாக்கும் உள்பாவடையா உனக்கு கண்ணு எதில் போய் பார்த்துருக்க உள்பாவடை எடுப்போம்னு சொல்லி பரமக்குடி பெரிய ஜவுளி கடைக்கு போனேன். உள்ளே போய் 7 பார்ட்டு பாவடை எவ்வளோ வரும்னு கேட்டேன். ஒரு பாவடை 160 ரூபா. கோவத்தில் கடையை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியே வந்து பார்க்குறேன் 4 டவுசர் புலாட்டு படத்தில் 100 ரூபாய்க்கு விற்கிறேன். எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் வேக்காட்டுக்கு நல்லா இருக்கு காத்தோட்டமா. நான் என்னத்தை சொல்ல, நான் என்ன எதுவுமே இந்நேரத்தில் யாரை பிடிச்சிக்கிட்டு சூம்புவேன். அசித்து யாசித்தா நோ யாசித்து ஆசித்து ஒரு நோக்கமாக தான் இருப்போவல நோ. ஆமாம், காக்காமணி வந்தாலும் இங்கே குஞ்சாமணி தான். என்னத்தை சொல்றது. யாசித்து அழகா இருக்கண்ணா, உனக்கே ஒப்பலையா? ஆமாம், உனக்கு உலக அழகி ஐஸ்வர்யா ராவியை கூட்டு வருவா. என்ன தீனு? ஆமாம், என்னத்தை சொல்கிறது. பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம கொழுந்துறையில் மண்ணா பிறந்திருக்கலாம். அடே விளக்க மாதிரி பிஞ்சு போகும் எடுவட்டவளே. இது வேற இந்த வண்டு வார் இந்த மசிறுக்குள்ளே போய்கிட்டு. ஆனா ஏய், இவன் லேசா களி காம புத்தி பிடிச்சவனா தெரிப்பான் போலையே. ஆனால் இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்கிறதுக்கு என்ன வேஷம்ன்றாலும் போட்டலாம். உனக்கு அதில் போயிடுச்சா கண்ணு? பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது கண்ணு. அப்புறம் கண்ணுல கண்ணீர் வந்துடும். ஆமாம், என்னத்தை சொல்ல. இந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்கு நான் ஜெவனேண்டு மசிரலி போட்டு பொழைச்சிட்டு போயிடலாம். ஒரு வகட்டு இறங்கிருச்சு. இது நானும் என்ன செய்வேன். உள்பணியினத்தையும் சுருட்டி வச்சேன். அது கடைசியில் இறங்கிட்டு போகணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கொட்டாச்சியை வச்சா ஏற்கனவே நெஞ்சில் புண்ணு வந்துருச்சப்பா. சரி இரு சரி கட்டி வைக்கிறேன். இரு சரியா இருக்கா? இல்லைன்னா ஒரு உளி சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து லேசா அப்படி அடிச்சு விடு. உன் ஆசை மடங்கட்டு. என்னத்தை சொல்கிறது.
ஆமாம், அந்த வெள்ளை சட்டைக்காரு வேறு எச்சி ஒழுகுது வேறு வாயில்ல. அத்தாடி ஒரு நோக்கமாகத்தான் இருப்போல. ஆனால் இந்த நாடகத்திலே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டு போடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவ்வுது, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்குனா 4 கொக்கி மசுரும் பட்டாருன்னு கொடுங்குது. சரின்ட்டு துண்டை வச்சுட்டு வந்தால் உனக்கு ஏத்தான் இது இறங்குதுங்கிற. ஐயையோ, நான் அந்த காசை வாங்கிறதுக்கு பிள்ளை பூச்சி யாரு அவர் தான். அவருக்கு ஆசைதான். ஆசை இருந்து என்ன செய்ய, நம்பி ஏமாந்து போயிடாத. 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை. உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்கோ அதுதான் இங்கேயும் கிடக்கும். 2 பேரும் அப்போ டிங்கா டிங்கா கத்தி சண்டை தான் போடணும். ஆண்டவா சோசேடு நினச்சி பார்த்தாலே பிள்ளை இருக்குது. ஆமாம், 1.5 லட்சம் நீ தானா? அதனால என்ன, உன்னை அன்னைக்கு சூம்பாமல் போயிட்டோம்னு சொல்லி இன்னைக்கு சூம்ப சொல்கிறேன். நோ, நாங்களாம் இன்னைக்கு எங்கே வரோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமாக காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சொந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்கிறேன். ஆனால் உலகத்திலே எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. ரொம்ப சிரமம். பிறந்ததுலேருந்து 25 வருஷமா வயசுக்கே வல்ல யாசித்து நானும் போகாத ஆள் இல்லை வைத்தியம் பார்க்கறதுக்கு. ஆளுகிட்டலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் ராமநாட்டில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சேன். ஐயா, வயசுக்கு வரதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன். அப்போத்தான் அந்த வைத்தியர் சொன்னார், வயக்காட்டில் ஒரு மூலிகை இலை கிடக்கு, அதை பிடுங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்கள் வயசுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அதை நான் வயக்காட்டில் உள்ளதை போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். ஏம்மா, என் கூட படித்த பிள்ளைகள்லாம் வயசுக்கு வந்துருச்சு, என் கூட விளையாண்ட பிள்ளைகள்லாம் சடங்காயிடுச்சு, நான் மட்டும் இப்படியே இருக்கேன்னு சொல்லி அழுதுகிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். உனக்கு என்னதையும் செய்கிறதுன்னு எங்கள் அம்மா கிடச்சி, வேறு ஒன்றும் இல்லைம்மா, வயக்காட்டில் ஒரு மூலிகை இலை கிடக்கான், அதை பிடிங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி சாறு எடுத்து குடிச்சா வயசுக்கு வந்துடுவேன்னு சொல்கிறாரு ஒரு வைத்தியர்னு சொன்னேன். எங்கள் அம்மா வயக்காட்டில் போய் அந்த இலையும் பிடிங்கிட்டு வந்துருச்சு. பிடிங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி 2 டம்ளர் சாறு எடுத்து குடிச்சிருச்சு. நானும் நிரம்ப குடிச்சுப்புட்டேன். குடித்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நான் குடித்தது கடைசியில் அரளி செடியாக இருந்திருக்கு. அப்புறம் என்னடியாச்சு? ஆர்வத்தில் குடிச்சு எப்படியோ ஒரு வழியாக வயசுக்கு வந்துட்டேன். ஆனால் அரளி செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நான் தான். ஆமாம், கல்யாணம் அதுக்கப்புறம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல் எனக்கு ஒரு ஆசைவாசம்லாம் வந்துருச்சு. கல்யாணம் முடிக்கலாம்ட்டு சரி ஒரு ஊராக அலைஞ்சு வர்றேன். என்னை கும்பிட்ட தெய்வம் இன்னும் எனக்கு கண் காட்டலையேன்னு நினச்சேன். சரி, கடைசியில் எங்கள் யாசித்து அவர் தான் இந்த பூட்டுக்கு சாவி வச்சிருக்கார். அது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஊடமாட காக்காமணி வந்துட்டு போகணும். அப்போ ஆமாம், ஆளுக்கு பாதி என்ன மண்ணுது இங்கே போகிற உடம்பு, அதை மனுஷன் ஆளுக்கு பாதி அடிச்சுக்கிறாம சாப்பிட்டுப்பாங்க. காக்காமணி அவன் காலை இழிக்கிறானா? அது யாரு? காக்காமணி ஏற்கனவே நரம் தலைச்சி வந்த முட்டை மாதிரி வருதுட்டே. நாட் அலவுட். ஆமாம், நாங்கள் அன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? காட்டுக்கு போகிறோம். அம்மாவை கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி என் தோழி அம்மாவா, அடியே அடி சின்ன புள்ள, நானே டியூன் போட்டுக்குருவேன், நீங்கள் வேணாம்ப்பா. ஓடியாடி அங்கே லேசா கோமிய வைங்க. ஹலோ அடியே என்னடி நல்லா இருக்கிறியா? நான் என்ன பெரியாசிபத்தில் படுத்துக்கிறதா வரேன். உடம்பு நல்லா இருக்கா? ஆள் பார்க்க அழகா இருக்கிற, அம்சமா இருக்கிற. எதுக்கு சிரிக்கிற சொல்லிட்டு சரி, நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. அழுகுறேன். சரி 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 எதுக்கு அழுகுற? என்னத்த சொல்ல, அழகா இருந்து என்ன செய்ய? என்னாச்சு? அழக படைச்ச ஆண்டவே, அழக படைச்ச ஆண்டவே. அடுத்து எப்ப சொல்லுவ? எனக்கு மட்டுக்கான சோழகத்தானடி படைக்காம விட்டுட்டான். இந்த 2 பேரும் மசுரா இருக்கு.
நான் என்ன செய்வேன், சேவிங் பண்ண பிளேடு வாங்கி வச்சிருந்தேன், அதை எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அடியே அடியே நாங்களாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். காட்டுக்கா 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 காட்டுக்கா. முன்ன போயிருக்கியா? போனது இல்லடி. பொய் சொல்லாத. சத்தியமா நான் போனேன். நம்பவே மாட்டேன். நீ போயிருப்ப சீமகருக்குள்ள முண்டை. சீக்கிரமா எனக்கு எதுக்கு அந்த பழக்கம்? வீட்ல இருக்கும்போது எதுக்கு நான் சீமகரு? நான் போயிருக்கேன்டி. இப்ப போகலன்னு அன்னைக்கு ஒரு நாள் போனேன். எதுக்கு போனேன்? வெளியே இருக்க. திணைக்காடு போயிருக்கியான்னு கேட்டா அங்க போனது இல்ல. பேல்றதுல இருங்க கர்மம் முடிச்சதுகளா? அங்க போனது இல்ல. அம்மா வர மாதிரி இருக்கு. ஆமா அம்மா. ஏண்டி? என்னடி? அப்பா வந்தாரா? என்கிட்ட வரல, உன்கிட்ட வந்தாரா? வந்தார். சும்மாவே அழகா இருக்கிற. அண்ணா நான் அழகா இருந்தா உனக்கு ஒப்பா? உண்மையிலே நீ அழகா தாண்டி இருக்கு. என்னடி என்னை பாக்கையில உனக்கு எப்படி தாண்டி இருக்கு? பொம்பளையான்னு சந்தேகமா இருக்கு. அரை மணி நேரத்துக்கு இப்படித்தான் இருப்பேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். அப்புறமும் இப்படிதான் இருப்பேன். போராத்தையும் கலட்டி பேக்குள்ள வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்தேன்னா முண்டமா இருப்பேன். சீக்கிரமோ என்ன என் தலையில அம்மா அம்மோ அம்மா. வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும், வணக்கம் உண்டாகட்டும். சரிங்கம்மா. அப்பா என்ன திரும்ப சொன்னாரு? இருங்கம்மா, அப்பா சொல்றது இருக்கு. என்ன செய்யற? ஆமா, இது என்ன வித்தியாசமா இருக்குது? சப்பாத்திக்கு பிணைஞ்ச மாவு, இது பரோட்டாக்கு பிணைஞ்ச மாவு. அவ்வளவு அழகா இருக்கிற. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கண்ணுங்கரத்தமா காவல் பார்க்க சொல்லிருக்காங்க. ஆமாங்க. பறவைகளை விரட்டணுமா? ஆலோலம் 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 ஆசிக்கொண்ட பறவைகளே ஆலோலம் 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 ஆசிக்கொண்ட பறவைகளே ஆலோலம். அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, வரும் பறவைகள் ஏறாலும் சோ சோ சோ. ஒரு பறவை கூட போக மாட்டேன். என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. ஆமாங்கம்மா. அதனால இந்த இடத்துக்கு மதிப்புக்குரியவங்க யார் வந்தாலும் சரி, வந்தாலும் நல்லா செய்வாங்க வேண்டும். சரிங்கம்மா. வாங்க போலாம். பெட்டிக்கார மாமா சொல்லுடி. நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வரியா? சும்மா இருந்தீங்கன்னா. சும்மா இருந்தா ஒரு 2:30 மணிக்கு மேல பின்னாடி வாரீங்களா? பாண்டி சும்மா தான் இருக்கா? பாண்டி வேணாம். ஏன்? ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ